இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 3:13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். ஏலி ஒரு தேவ மனிதனாக இருந்த போதிலும் அவனோட பிள்ளைகள் தவறு செய்யும்போது அவங்கள கண்டிக்காமல் விட்டுட்டான். அதனால தேவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போது நீங்காத நியாய தீர்ப்பு ஏலி குடும்பத்துக்கு கொடுப்பேன்னு தேவன் சொல்லிட்டாரு. எத்தனையோ பேர் தப்பு செய்யும்போது மன்னித்த தேவன் ஏன் ஏலி குடும்பத்து மேலே இவ்வளோ கோபம் காட்டார்னா, தேவனோட பிள்ளைகளாக இருக்கிற ஊழியக்காரவங்க உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு புத்தி சொல்லி ஒழுங்குபடுத்துகிறவங்க அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் ஒழுங்குபடுத்தணும். அதை ஏலி செய்ய தவறிட்டான். ஊழியக்காரவங்களோட குடும்பம் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள்ன்ற அடையாளத்தை மற்றவங்க பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற தப்புகளை திருத்திக்கிறதுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்கணுமே தவிர ஊழியக்காரவங்களோட குடும்பம் சரியில்லாத குடும்பம்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் தேவனுக்கு கோபம் அதிகமாக இருந்தது. இந்த கோபம் தப்பு செஞ்ச ஏலியோட பிள்ளைகள் மேலே இருக்கிறத விட தேவனுக்கு ஏலி மேலே தான் கோபம் அதிகமாகவே இருந்துச்சு. அப்போது தேவனுடைய வேலைக்காரங்களாக இருக்கிற நாம் முதல்ல நம்ம குடும்பத்தை ஒழுங்குபடுத்திட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நாம் புத்தி சொல்லணும். அப்போ தான் நம்ம மற்றவங்ககிட்ட சொல்கிற நல்ல வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, அசட்டை பண்ணாமல் இருப்பாங்க. ஆமேன்.